ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஹரே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஓம் நமோ நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய், எல்லா பக்தர்களுக்கும் ஜெய். ஹரே கிருஷ்ணா. மாதாஜிக்கு ஜெய், கிரிராஜுக்கு ஜெய். நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நன்றி. பாதம் 5 மொழிபெயர்ப்பு பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சௌமங்கல்ய கிரோ விப்ர சூதா மகாதவந்தினக காயகஸ்ஸாய கூர்நேதூர் பேர்ஜோ துந்துபாயோ முகிக. ஹரே கிருஷ்ணா. பதம் 5 மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பிராமணர்கள் ஓதிய மங்களகரமான வேத மந்திரங்கள் அவற்றின் அதிர்வுகளினால் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தின. புராணங்களைப் போன்ற பழைய சரித்திரங்களை பாடுவதில் நிபுணர்கள், அரச குடும்பங்களின் சரித்திரங்களை பாடுவதில் நிபுணர்கள் மற்றும் பொது பாடகர்கள் ஆகிய அனைவரும் பாடினர். பாடகர்கள் பாடும் பொழுது பேரிகள் தூவிகள் பக்கவாத்தியமாக இசைத்தன. ராஜா சம்ருட்ட சம்சித்த துவார ஈர கிருஹாந்தரக சித்தாரத்வாய பதாகாசிர சைல பல்லவ தோரணக. ஹரே கிருஷ்ணா. பதம் 6 மொழிபெயர்ப்பு சில பிரபலாகிய நந்த மகாராஜனின் வசிப்புடமான விஷயபுரம் பல வகையான தோரணங்களாலும் கொடிகளாலும் முழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு இடங்களும் பல வகையான மாலைகளாலும் துண்டு துணிகளாலும் மாவிலைகளாலும் வாயில்கள் செய்யப்பட்டிருந்தன. முற்றங்களும் சாலைகளும் கருகில் உள்ள வாயில்களும் மற்றும் வீடுகளில் அறைகளுக்குள்ளும் உள்ள அனைத்தும் நன்கு வரிக்கு நீரினால் கழுவப்பட்டிருந்தன. அப்ப அங்க நந்தட்ட வீட்டுல இந்த அவருக்கு அந்த கற்பதான சடங்கு, இந்த நாமகரண சடங்குகள் எல்லாம் அங்க நடக்குத்தானே. குழந்தை பிறந்த இதாக்கு செய்யற சடங்கு நடக்க, அதாக்கு இது எல்லா விதமான தோரணங்களும் அங்க செய்திருந்ததுண்டு சொல்லப்படுது. அந்த நல்லா இருக்கும் இல்ல, அந்த மாவிலையும் மற்ற அந்த தென்னமிலைகள் அதுகளால செய்யற இதுகள் வழியா இருக்கும் அங்க. ஓகே அம்மா ஏழுக்குமாங்க. ஏழுமாவுதான். கவோ விரிஷவத்சார ஹரித்ராச தைல ருசீதக விசித்ராது பர்கஸ்ரா வஸ்துரா காஞ்சனா மாலினக. ஹரே கிருஷ்ணா. 17 மொழிபெயர்ப்பு சில பிரபாதாகிய பசுக்களும் காளைகளும் கன்றுகளும் மஞ்சள் தைலம் மற்றும் பல வகையான தாது பொருட்கள் ஆகியவற்றின் கலவையை கொண்டு நன்றாக பூசப்பட்டிருந்தன. அவற்றின் தலைகள் மயிலினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் அவை மாலைகள் அணிவிக்கப்பட்டு துணிகளாலும் தங்காபரணங்களாலும் மூடப்பட்டிருந்தன. பொருளுரை பராபுருஷர் பகவத்கீதையில் 18:44 பின்வருமாறு உபதேசிக்கின்றார். வாணியம் வசிய கர்ம பாவசம். விவசாயமும் பசு பராமரிப்பும் வாணிகமும் பசுகளுக்குரிய செயல் நன்மைகளாகும். வசியற்ற செயல் பசு பராமரிக்கிறதும் விவசாயம் செய்யறதும். நந்தமகாராஜன் விவசாயிகள் அதாவது வசிய பிரிவை சேர்ந்தவர் ஆவார். பசுக்களை இப்படி பராமரிப்பது என்பது இப்பிரிவை சேர்ந்தவர்களின் செல்வச் சிறப்பும் இச்சிரங்களும் விவரிக்கப்படுகின்றன. பசுக்களும் காளைகளும் கன்றுகளும் நன்கு பராமரிக்கப்பட்டு துணிமணிகளினால் விலையுந்த தங்க ஆபரணங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டதை நம்மால் கற்பனை செய்து பார்ப்பதும் கடினம். அவை மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. கிருஷ்ண மகாராஜனின் காலத்தில் பசுக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்ததால் அவை
புல்வெளியை பாலினால் சகதியாக்குவது வழக்கம் ம். என்று பாகவதத்தில் வேறு இடத்தில் விவரிக்கப்படுகிறது. இதுதான் இந்திய நாகரீகங்கள் என்னும் இதே இந்தியன் தேசத்தில் பாரதவசத்தில் வேத வாழ்வு முறையை கைவிட்டதாலும் பகவத்கீதையின் போதனைகளை அறியாததாலும் எவ்வளவு பேர் துன்புறுகின்றனர். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, பாத்தீங்களா இப்படி ம். இருக்கண்டு. அப்ப இதுல வந்து சொல்லுபடி இப்ப இவர் வந்து யார் அந்த மராசா வந்து வசிய பிரிவை சேர்ந்தவரா இருக்கிறார். ம். வசியர்ண்டா பராமரிப்பு, பசுக்களை பராமரிக்கிறது, ம். விவசாயம் செய்கிறது. அங்க அவ வந்து இப்பிரிவை சேர்ந்தவர்கள் செல்வ சிறப்போட இருக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்துல விவரிக்கப்படுது. எதை செய்து பசுக்களை பராமரிச்சு விவசாயம் செய்து செல்வ ம். சிறப்போட இருக்கிறேன். அப்ப பசுக்களும் காளைகளும் கன்றுகளும் நன்கு பராமரிக்கப்பட்டு துணிமணிகளாலும் விலை வந்த தங்க ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதை நான் கற்பனை செய்து பார்ப்பது கடினம் என்று சொல்லப்படுது. ம். அந்த பசுக்களுக்கு எல்லாமே அலங்கரிச்சிருக்கு. இப்ப இந்த பசுக்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஊர்ல தண்ணி கூட ம். கிடைக்காது. ம். ம். வட்டி கசாப்பு கடைக்கு போகணுமே. அப்ப அதுதான். அவை மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. பாருங்க, பசுக்கள் ம். சந்தோஷமா வாழ்ந்து வருகிறது. வாழ்ந்து வந்ததா. அதால என்ன செய்து அதன் மடி பால் நிரம்பி ம். போயிருக்கும் மகிழ்ச்சி. அப்ப புல்வெளி எல்லாம் பாலால் நிரம்பி அந்த புல்வெளி ம். எல்லாம் சகதியா இருக்குமாம். என்னத்தால? பாலால. 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 இப்ப பசுவில பாலே இருக்காது. பாலே இருக்கா. ம். அப்ப இதுதான் இந்திய நாரியம் என்று ம். சொல்லப்படுது. அதான் ம். ஒரு வீட்டிலும் பசு இருக்கணும். 2 பசுவும் கொஞ்சம் ம். விளைச்சல் இல்லாம இருந்தால் அவனு சரி. அந்த குடும்பம் சந்தோஷமா வாழுமா சரி. என்று சொல்லப்படுது, செல்வ சிறப்போட. ஓகே. ஆனா இப்ப என்ன செய்து இந்த வாழ்வு முறையை கைவிட்டதால நாங்கள் என்னத்துக்கு படுறோம்? துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாரும். உங்க இந்த இதுகளை எல்லாம் யாழ்ப்பாணத்துல ஒரு தரடையும் மாடுகள் இப்ப இல்ல, இல்லையா? வளர்க்கவே இல்ல. ஒன்று டைம் கஷ்டம். இல்லையா? கஷ்டமா மங்கை? அவைகள் இல்ல. வளர்க்கறது. வளர்க்கறது கஷ்டம். அவைக்கு நாரியம் வந்துடுது. வேற அதுதான் என்ன இடம் இல்லையே. அதான் சொல்லுவின, ஊர்ல படிக்காதவன் மாடு மேய்க்கிறவன் என்று சொல்லுவின, ம். அவன் தோட்டம் செய்யறவன் சொல்லுவேன். ம். அந்த தோட்டம் செய்யறவன் மாடு மேய்க்கிறவனும் இல்லையாண்டா. நான் செல்வந்தன். அப்ப ஓ, நாங்கள் ஆட்டி எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சாப்பிடுறது. ம். அதெல்லாம் இந்த விவசாயிகளை வந்து முதுகு எலும்புன்னு சொல்றது என்னத்துக்காக? அதுகள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அதோட எங்கட வீட்டுல விளையிறத சாப்பிடக்க இவ்வளவு சந்தோஷம். சந்தோஷமா ஓகே, இருக்கும். ஒரு டம் பிறலாம கொள்ளாம வருது. நீங்க 8, 9, 10 வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பதம் 8. மகார்ஷ வத்ராபரண சஞ்சு கோஸ்னிஷ பூஷிதா கோபா ஷாமா ஜஜுராஜ நானோ பாயன பான. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரிச்சித்தி மகாராஜனே, இடையர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களுடனும் மேல் சட்டை மற்றும் தலப்பாகை போன்ற துணிமணிகளுடனும் செல்வச் சிறப்புடன் ஆணை அணிந்திருந்தனர். இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்த அவர்கள் பல்வேறு பரிசுகளை கையில் ஏந்தியபடி நந்த மகாராஜனின் வீட்டை அணுகினர். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. விவசாயிகள் கடந்த கால கிராம சூழ்நிலையை சிந்தித்து பார்க்கும் பொழுது விவசாயத்தாலும் பசு பராமரிப்பாலுமே அவன் எவ்வளவு செல்வச் சிறப்புடன் வாழ்ந்தான் என்பதை நம்மால் காண முடியும். ஆனால் இன்றோ விவசாயம் அலட்சியம் செய்யப்பட்டு பசு பராமரிப்பு கைவிடப்பட்டதால் விவசாயி பரிதாபகரமான துன்பத்துக்குள்ளாய் கிழிந்த துணிகளை எடுத்து உடுத்தி கொண்டிருக்கிறான். பண்டைய இந்தியாவிற்கும் இன்றைய இந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அக்கிரமச் செயல்களால் விளைந்த கர்மத்தினால் மனித நாகரிகம் என்னும் நல்வாய்ப்பை எப்படியெல்லாம் நாம் அளித்துக் கொண்டிருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இது எத்தனையாம் மண்டலினது? என்னண்டு இந்த புத்தகம் எத்தனையாம் மண்டல் எழுதினது? இது வந்து இப்பவே எழுதி போட்டார் இப்படி இப்படியாண்டு. இதெல்லாம் என்னது என்று சொல்லுங்க பாப்பம். என்ன இது? 75க்கு பிறகு தானே எப்படி? அப்பவே இது பிரபாதா அந்த இதுக்குள்ள எழுதியாச்சு. என்னன்னா பாகவதம் முதல் எல்லாமே குறிச்சு வச்சாச்சு தானே, எப்படி நடக்குமெண்டதுக்கு குறிச்சு வச்சாச்சு. அவர் புதுப்பிச்சு எழுதேக்கல அவருக்கு அவர் அப்ப தற்காலத்துல நடக்கிறதுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்குறார். அதான் இப்ப அதுதானே நடக்குது. இப்ப நடக்கிறத வழிவாளி தொடங்கிட்டு வயல்கள் மாடுகள் வளர்க்கறது குறைஞ்சு எல்லாம் அப்பவே துவங்கிட்டு. அப்பவே இந்த வெள்ளக்காரன் நாகரிகம் அங்க வந்துட்டு தானே அப்பவே. ஓகே. ஹரே கிருஷ்ணா. தொடரவோ. பதம் 9. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கோப்ஜச சாகர்ஞ முதிதா ஜசோதாய சுசோத்பவம் ஆத்மானம் பூசிசாம் சக்குர் பத்ராக்ஸ்கள் பாஞ்சானாதிப. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தாய் ஜசோதை ஒரு ஆண் குழந்தையை இன்றிருப்பதை கேள்விப்பட்ட இடையர்களின் மனைவிகளான கோபியர்கள் தகுதியான ஆடைகள், ஆபரணங்கள், கண்களுக்குரிய மை போன்றவைகளால் தங்களை மிகவும் நன்றாக அலங்கரித்துக் கொள்ள துவங்கினர். ஹரே கிருஷ்ணா. பதம் 10. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். நவ குங்கும கிஞ்சல்ல முக பங்கஜ யூத பலிபிஸ் தவரிதம் ஜக்மு பிருது
ஸ்ரோனஸ் சவத்குசா. மொழிபெயர்ப்பு: தாமரை போன்ற அவர்களுடைய முகங்கள் அசாதாரண அழகுடன் விளங்க புதிதாக மலர்ந்த குங்கும பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த இடையர்களின் மனைவிகள் தங்கள் கைகளில் பரிசு பொருட்களுடன் தாய் யசோதையின் வீட்டுக்கு விரைந்தனர். இயற்கையான அழகின் காரணத்தால் அவர்கள் நிறைந்த இடைகளையும் மார்பகங்களையும் பெற்றிருந்தனர். விரைந்து சென்று அவர்களது மார்பகங்கள் அசைந்தாடின. பொருளுரை: கிராமங்களில் உள்ள இடையர்களும் அவர்களது மனைவிகளும் இயற்கையான ஒரு வாழ்வை வாழ்ந்தனர். இதனால் பெண்கள் நிறைந்த இடைகளுடன் மார்பகங்களுடனும் பெண்மைக்குரிய இயற்கை அழகு நிரம்பியவர்களாக விளங்கினர். நவீன நாகரிக பெண்கள் இயற்கை வாழ்வு வாழாததால் இவர்களுடைய இடைகளும் மார்பகங்களும் இந்த இயற்கையான நிறைகளை பெறவில்லை. இப்பெண்கள் தங்களை சுதந்திரமானவர் என்றும் பௌதிக நாரியத்தில் முன்னேறியவர் என்றும் கூறிக்கொண்ட போதிலும் இயற்கையான வாழ்வின் காரணத்தால் தங்களது இயற்கை அலையை இவர்கள் இழந்து விட்டனர். இக்கிராமத்து பெண்களை பற்றிய இந்த விவரணை இயற்கையான வாழ்வுக்கும் இழிவடைந்த ஒரு சமூகத்தில் செயற்கையான வாழ்வுக்கும் இடையிலான வித்தியாசத்துக்கு ஒரு தெளிவான உதாரணமாகும். பலிபி எனும் சொல் பெண்கள் தங்க காசுகள், இரத்தின ஆரங்கள், சிறந்த துணிகள், பசுமையான புட்கள், சந்தன குழம்பு மற்றும் மலர் மாலைகள் போன்ற பொருட்களை தங்கத்தட்டுக்களில் வைத்து எடுத்து சென்றன என்பதை குறிப்பிடுகிறது. இத்தகைய அன்பளிப்புகள் பலி என்று அழைக்கப்படுகின்றன. துவரிதம், ஜக்மு எனும் சொற்கள் தாய் யசோதை கிருஷ்ணர் என்ற அற்புத குழந்தையை பெற்றிருப்பதை அறிந்த கிராமத்து பெண்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தனர் என்பதை குறிப்பிடுகின்றன. ஹரே கிருஷ்ணா. அவ கிராமத்துல வாழ்ந்த சனங்கள் இந்த மகிழ்ச்சிய இங்க குடுபடுது. இப்ப நாகரிகம் என்ற இதுல யாருமே சந்தோஷமா இல்ல. அப்ப இப்ப பாருங்க, விவசாயம் செய்யறது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவில் அவை வந்து கஷ்டப்பட்ட விவசாயம் கிழிஞ்ச துணிகளை எல்லாத்தையும் முடித்து கொண்டிருக்கணியா மேன் கஷ்டத்துல இருந்தேன் இருக்கிறேன். பணக்காரனும் கிழிஞ்ச துணிக்கு காசு கொடுத்து வண்டி போடுறேன் நாகரிகம் இப்ப வந்துட்டு சரியா? பணக்காரன் காசை வச்சு அதுக்கு காசை கொடுத்து பண்ணி கிழிஞ்ச உடவை போடுறான். உடுப்பு இல்லாம கிழிஞ்ச உடவை போடுதுகள். அப்ப இதுல எது வலியுறுத்தி இருக்குது? கட்டாயம் விவசாயம் முக்கியம், பசு பராமரிப்பு முக்கியம். அப்பதான் அந்த மூலம் மக்கள் சந்தோஷமா வாழ்ந்தின, பெண்களும் அழகாக இருந்தின, அவைக்கு எல்லா அந்த இடை அழகு வளமையோட இருந்தது. இப்ப செயற்கையான முறையில தங்களை செய்து கொண்டிருக்கிற வழியே உண்மையான இது ஒண்ணுமே உள்ளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. வழியிலே ஏதோ போட்டு அடிச்சு கொண்டு போற இடத்துக்கு போக வேண்டிய அந்த தான் அப்படித்தான் போகுது இப்ப. ஓகே ராணி மாதாஜி. பதம் 11. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கோப்யக சூம் ருது ருஷ்ட மணி குண்டல நிஷ்க கண்டியஸ் சித்ராம்பராக பதி சிஹா இச்யுத மால்யஸ் வர்ஷஹா நந்தாலயம் ச வலயா இவ்ரஜதீர் விரோஜீர் இவ்யாலோல குண்டல பயோதர ஹார சோபக. மொழிபெயர்ப்பு: ஹரே கிருஷ்ணா. கோவியர்களின் செவிகளில் ரத்தினங்கள் பதித்த தோடுகள் பிரகாசமாக ஒலித்தன. கழுத்துக்களில் தங்கப்பதக்கங்கள் தொங்கின. அவைகளது கைகள் வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவர்களது ஆடைகள் பலவித வண்ணங்கள் உடையவையாய் இருந்தன. மேலும் அவர்களது கூந்தல்களிலிருந்து ஏராளமான மலர்கள் வீதியில் விழுந்தன. இவ்வாறாக கோபியர்கள் நந்த மகாராஜன் வீட்டுக்கு செல்லும் பொழுது அசைந்தாடிய அவர்களது தோடுகளும் மார்பகங்களும் மாலைகளும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தன. பொருளுரை: ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணனை வரவேற்பதற்கு நந்த மகாராஜன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த கோபியர்களை பற்றிய வர்ணனை விசேஷ முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். கோபியர்கள் சாதாரண பெண்கள் அல்ல. பிரம சங்கீதையில் 5:29-37 விவரிப்பது போல் அவர்கள் கிருஷ்ணருடைய இன்ப சக்தியின் விஜிவுகள் ஆவர். கிருஷ்ணர் செல்லும் இடங்களில் எல்லாம் எப்பொழுதும் கோபியர்களால் பூசிக்கப்படுகிறார். எனவே ஸ்ரீமத் பாகத்தில் அவர் மிகவும் தெளிவாக விவரிக்கப்படுகிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை பின்வருமாறு விவரித்துள்ளார்: ரம்யா காசித் உபாசனா பிரஜவது வர்கோண யா கல்பித. கோபியர்கள் பகவானின் நித்திய சகாக்கள் என்பதால் அவர்கள் கிருஷ்ணருக்கு பரிசுகளை அளிப்பதற்காக சென்று கொண்டிருந்தனர். பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் தோன்றிய செய்தியை கேட்ட கோபியர்கள் இப்பொழுது அதிக ஆனந்தம் அடைந்தனர். அடுத்த நீங்க தான் பாருங்க. அப்ப என்ன நடக்குது? இங்க வந்து கோபியர்கள் எப்படி வலிக்கிட்டு இருக்குன்றது சொல்லப்படுது. அவைக்கு எப்படி தலையில பூக்களை வச்சிருந்தன, வண்ண ஆடை உடுத்திருந்தன, அவை இந்த கைகள்ல வளையல்கள் போட்டிருந்தன. இப்ப அதே மாதிரி பிளாஸ்டிக்கா
பிளாஸ்டிக் வளையல்களா போட்டிருந்தவர். சங்கு அப்படி என்ன எல்லாமே தங்கத்தாலானது, தங்கங்கள் ஆ, வைரங்களான நகைகள் தான் அவை. இப்ப பிளாஸ்டிக் போட்டு கொண்டு போய் வெளியில பயமா இருக்கு இல்லையா? பறிச்சணும். பிளாஸ்டிக்க கூட பறிக்கிறான், இல்லையாண்டா அடிக்கிறான். ஏன் பவுனப்பட இல்லையாண்டு பாருங்க. அப்ப முந்தி இதெல்லாம் போட்டு அந்த வடிவான பெண்கள் எல்லாருமே இப்படி போயினியாம், அசைந்தாடி அவர்களது தோடுகளும் மார்பகங்களும் மாலைகளும் கண்கொள்ளா காட்சியாக இருந்ததாம் இங்க நந்தர் வீட்டுக்கு அவை போறத. அப்ப கிருஷ்ணரை வரவேற்பதற்கு நந்த மகாராஜான் வீட்டை நோக்கி சென்று இருந்த கோபியர்களை பற்றிய வர்ணனை விசேஷ முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப கோபிகள் சாதாரண பெண்கள் அல்ல, அவை எல்லாம் தேவலோகத்தை சேர்ந்த பெண்கள். அவதான் இதுல பிரம்மசம்கீதையில குடுபடுது. 5:29-37 இந்த பிரம்மசம்கீதை இது முக்கியமானது. சிந்தாமணி பிரகர சத்ம ஸ்கல்ப விரிச்ச லட்சா வருதேசு சுரபீர் அபிலயந்தம் லட்சுமி சகஸ்ட சத சம்பிரசேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மகம் பஜாமி. பகவானுடைய இடம் சிந்தாமணி கற்களா இருக்குதான், கற்பவ விரிச்சன்னிக்காம். அங்க வந்து லட்சாதிப சுரபி பசுக்கள் அபலேந்தம் பால் பொழிஞ்சு கொண்டிருக்காம். அங்க 1000 லட்சுமியல் பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கினியாம். அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன் என்று யார் பாடுறது? பிரம்மா பாடுறார். அடுத்தல வாங்க. ஆனந்த சின்மய ரச பிரதீபாவிதாஸ்பிஸ் ததாபீர்ஜா ஏவனியா ரூபதாய கலாபிக கோலோக ஏவ நிவாசி அகிலாந்த பூதோ கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மகம் பஜாமி. அப்ப கிருஷ்ணற்ற இடம், அவற்ற கோபியர்கள், அவற்ற எல்லார பற்றியும் இதுல சொல்லப்படுது. அப்ப கிருஷ்ணரை செல்லும் இடங்கள் எல்லாம் எப்பொழுதும் கோபியர்களால் பூஜிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப கிருஷ்ணருக்கு எல்லாம் பரிசு பொருட்களை கொண்டு போகின. அதெல்லாம் சொல்றது, கோயிலுக்கு போய்க்க வெறுங்கையோட போகக்கூடாது, குழந்தை பிறந்த வீடு, குழந்தைகள் இருக்கிற இடம், வயது போனவை இருக்கிற இடம், தாயை பார்க்க போய்க்க வெறுங்கையோட யாருமே போகக்கூடாது. ஓகே, 12 படிங்க. பதம் 12. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. தா ஆஷிக பிரயு ஞானாசிடம் பாஹீதி பாலகே ஹரித்ரா சூர்ண தைலாத்மிக சின் சன் யோ அஜனம் உஜ்ஜுக. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. இடையர்களின் மனைவிகளும் புதல்விகளும் நீ விரஜ மன்னனாகி அதன் வாசிகளை நீண்ட காலத்திற்குள் காத்தருள வேண்டும் என்று கூறி புத்துளம் குழந்தையான கிருஷ்ணரை ஆசீர்வதித்தனர். பிறகு புறப்பட்ட பரமபுருஷரின் மீது மஞ்சள் பொடி, தைலம் மற்றும் நீர் ஆகியவை அடங்கிய கலவையை தெளித்து பிரார்த்தனைகள் செய்தனர். அடுத்த அம்மாங்க இதுல என்ன சொல்லப்படுது பாரு. இடையர்களின் மனைவிகளும் புதல்விகளும் என்ன விரய மன்னனாகி அந்த அதன் வாசிகளை நீண்ட காலத்து காத்தரல வேணுமெண்டா பிரார்த்தனை செய்து புத்துளம் குழந்த கிருஷ்ணரை ஆசீர்வதித்து புறப்பெற்ற பரமருத்தன் மீது என்ன மஞ்சள் பொடி, தைலம் மற்றும் நீராயத்தை கலந்த கலவையை அங்க தெளிச்சு பிரார்த்தனை செய்யினியா. ஓகே, 13. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. அவாத்யந்த விசித்ராணி வாதித்ராணி மகேத்சவே கிருஷ்ணே விஸ்வேஸ்வரே அன்னந்தே நந்தய வஜ்ரம் ஆகதே. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. பிரபஞ்ச தோற்றத்தின் எஜமானரும் சர்வ வியாபகமுடையவரும் எல்லையற்றவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்பொழுது நந்த மகாராஜனின் தோட்டத்துக்கு வந்திருப்பதால் இப்பெரும் விழாவை கொண்டாடும் வகையில் பலவிதமான வாத்திய கருவிகள் ஒலித்தன. பொருளுரை. பகவத்கீதை 4:7 பகவான் பின்வருமாறு கூறுகிறார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிஹர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதஸ்மஸ்ய ததாத்மானம் இஸ்ருஜாலி அகம். பரதகுலத் தோன்றலே, எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் தர்மம் நிலை குலைந்து அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன். பிரமதவரின் ஒரு நாளுக்கு ஒரு முறை கிருஷ்ணர் வரும்போதெல்லாம் அவர் பிருந்தாவனத்தில் உள்ள நந்த மகாராஜனின் வீட்டுக்கு வருகிறார். கிருஷ்ணர் சகல சிருஷ்டிகளுக்கும் எஜமானர் ஆவார். சர்வலோக மகேஸ்வரம், அதாவது சர்வலோக மகேஸ்வரம். எனவே நந்த மகாராஜனின் தோட்டத்திலும் அதன் சுற்றுப்புறங்களிலும்
மட்டுமல்லாமல் பிரபஞ்சம் முழுவதிலும் மற்றெல்லா பிரபஞ்சங்களிலும் கூட பகவானின் மங்களகரமான வருகையை கொண்டாடும் நோக்கில் மங்கள வாத்தியங்கள் ஒலித்தன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவான் வந்து எல்லா கோபியர்களும் இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லா இடமே பகவானுக்கு மங்கள வாத்தியங்கள் ஒழுக்கின்னு. அது மட்டும் இல்லை, அவர் இந்த இப்போ அதர்மம் தர்மம் குலையுதோ, எங்கெல்லாம் அதர்மம் நிலை குலைந்து அதர்மம் தலை தூக்குறதோ, அப்போ அவர் இந்த பூமியில் பிரம்மதேவரின் ஒரு நாளுக்கு ஒரு முறை கிருஷ்ணர் வரும்பொழுது இந்த பிருந்தாவனத்தில் உள்ள நந்தமராசன் வீட்டுக்கு தானே பாரு. எப்ப இந்த பூமியில அவதாரம் செய்தாலும் இங்கதான் வருவார். அப்ப இது பிரம்மாண்ட ஒரு பகல், இது நாளைக்கு நாளண்டே பக்கத்து நாளண்டு நினைக்காதுங்க. எவ்வளவோ 430 கோடி ஆண்டுகளில் ஒருக்கா இங்க வரைக்க இதே இடத்துல தானே அவர் லீல செய்வார். அப்ப அவர் வந்து சர்வலோக மகேஸ்வரன் என்று சொல்றாரு எல்லாத்துக்குமே. அப்ப அவர் வந்து நந்தமராசன் தோட்டத்திலும் சுற்றுப்புறத்தில் மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதிலும் மற்றெல்லா பிரபஞ்சங்களிலும் கூட பகவான் மங்களகரமான வருகையை கொண்டாடும் நோக்கில் மங்கள வாத்தியங்கள் எல்லா இடமும் ஒலிக்குது. இவர் வந்து பகவான் தனியாக இந்த பூமியில தான் அவதரிக்கிறார் நினைக்கிறீங்களா? எல்லா பிரபஞ்சத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் லீல நடந்து கொண்டே இருக்கும். அவர் இப்போ ஒருக்கா வந்துட்டு போறதில்ல, ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் அவர் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார். எப்போவுமே பகவான் அவதாரம் செய்கிறார். ஓகே, தனாமாதாஜி வாங்க. கோபா பரஸ்பரா கிருஷ்டா ததிசீரா கிருதாம்புவிக அசிஞ்சந்தோ விலிம்பந்தோ நவானிதசா சிசிசுபுக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெயஸ்ரீ பிரபாதற்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. இடையர்கள் சந்தோஷத்துடன் தயிர், கட்டிப்பால், வெண்ணெய் மற்றும் நீர் ஆகியவை கொண்ட கலவையை ஒருவர் மீதொருவர் தெளித்தும் வெண்ணெயை ஒருவர் மீதொருவர் வீசியும் தடவியும் மகிழ்ந்தனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெயஸ்ரீ பிரபாதற்கு ஜெய். பொருளுரை. 5000 ஆண்டுகளுக்கு முன் உண்ணவும் அருந்தவும் மற்றும் சமைக்கவும் போதுமான பால், வெண்ணெய், தயிர் ஆகியவை இருந்தன என்பதுடன் விழாக்களின் போது இவை கட்டுப்பாடின்றி எறிந்து விளையாடப்பட்டும் வந்தன என்பதை இக்கூற்றிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மனித சமுதாயத்தில் பால், வெண்ணெய், தயிர் முதலிய பொருட்கள் எவ்வளவு அதிகமாக உபயோகிக்கப்பட்டன என்பதற்கு ஒரு அளவே இல்லை. ஒவ்வொருவரிடமும் மிகுதியான அளவு பால் இருந்தது. அதை கொண்டு பல வகையான பால் பதார்த்தங்களை செய்து உண்டு மகிழ்ந்து மக்கள் இயற்கையான வழியில் உடல் நலத்தை பாதுகாத்து கிருஷ்ண உணர்வுடன் தங்கள் வாழ்வை அனுபவித்தனர். ஹரே பாருங்க, இப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்த நெய் எப்படி இருக்கு? உண்ணவும் அருந்தவும் மற்றும் சமைக்கவும் போதுமானது. அந்த விளையாடுறதுக்கும் நெய் எடுத்து விளையாடுறதுக்கும் இருந்தா. ஏனென்று சொன்னா ஒவ்வொரு வீட்டிலும் தேவையான பசுக்கள் நின்றா அந்த வீட்டுக்கு தாராளமா இருக்குத்தானே எல்லாமே. அப்ப அதுல வந்து எல்லா வித ஜாகங்களும் முந்தி நடந்ததுக்கு என்ன காரணம்? தேவையான நெய் இருந்தது, சுத்தமான நெய் இருந்தது எல்லாமே. அப்போ இந்த பால் பதார்த்தத்தில் வர சாப்பாடு எல்லாம் சாப்பிடமாட்டா அது மூலத்தினுஸ்களை வேலை செய்ய வைக்குமா, சத்துவ குணத்தில் இருப்போம் பால் உணவில் சாப்பிட்டா. இப்போ எது எடுத்தாலும் நெய் எடுத்தாலும் அதுக்கு கலப்படம், தயிர் எடுத்தாலும் கலப்படம், பாலை எடுத்தாலும் கலப்படம். உண்மையில சென்னையில் அன்னப்பறவை தேவையில்லை, இந்த வெளிநாட்டில் அன்னப்பறவை ஒரு வீழ்நிக்கணும், பாலை பண்ணி வந்து ஊற்றி வைக்கணும். இதை ஒருக்கா கிளியர் பண்ணித்தான். அவ்வளவு தண்ணி பால் வழியா இது கொஞ்சம் ஒரிஜினலா பியூரான ஆர்கானிக் பால் போட்டிருப்பான்னு உண்மையில அது ஆர்கானிக்ஸே இல்லை, பேருக்கு தான் நாங்க எழுதி கலந்துருக்கு அதுக்கு. முந்த ஊர்ல பாலை காய்ச்சவே தெரியுதானே ஒரு விதமான ருசி. அது மட்டும் இல்ல, ஊர்ல பாலை காய்ச்சினா அந்த ஆடை மேலே இவ்வளவு தடிப்பா வந்து நிக்கும், ஆடையே வராது பாலை காய்ச்ச. மனமே வேற இல்ல, பால் காய்ச்ச ஒரு மனம் வரும், மனம் இருக்கும், ஆசையா இருக்கும். அப்ப அதுதான் சொல்ல எல்லாமே கலப்படம் இங்க. ஓகே, 15-16 வாங்க, இதுல இது பெருசு வாங்க. நந்தோ மகாமனஸ்தேபியோ வசோ சங்கராகோதானம் சூதா மகாத வாந்திப்யோ ஏ அந்நியதே வித்தியோ பஜீவினக தைஸ்தைத காமர் அதீனாத்ம யதோசிதம் அபூஜயத் விஷ்ணுராராதனாய ஸ்ரீயா புத்திரஸ் யோதாய ச.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய் ஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பரந்த மனப்பான்மை உள்ள நந்த மகாராஜன் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்தும் நோக்கத்துடன் இடையவர்களுக்கு ஆடை ஆபரணங்களையும் பசுக்களையும் தானம் செய்து இவ்வாறாக தம் சொந்த மகளின் மகன் நிலையை மகன் மகன் மகளின் மகன் மகனின் நிலையை அவர் எல்லா விஷயங்களிலும் முன்னேறச் செய்தார். சூதர்கள் மாகாதர்கள் வந்திகள் முதலான எல்லா தொழிலாளர் பிரிவினர்களுக்கும் அவரவர் தகுதி முறைக்கேற்ப தான தர்மங்களை செய்து ஒவ்வொருவரது விருப்பங்களையும் அவர் திருப்திப்படுத்தினார். ஹரே கிருஷ்ண மாதாவி. பொருளுரை. தரித்திர நாராயணர் என்று பேசுவது ஒரு வழக்கமாகிவிட்டது என்றாலும் விஷ்ணோர் ஆராதனையர்தாய என்னும் சொற்கள் இச்சிறந்த சடங்கில் நந்த மகாராஜனால் திருப்தி செய்யப்பட்ட மக்கள் அனைவரும் விஷ்ணுக்கள் என்பதை குறிக்கவில்லை. அவர்கள் தரித்திரர்களும் அல்ல, நாராயணரும் அல்ல. அவர்கள் நாராயணரின் பக்தர்களாவர். தங்களுடைய கல்வி தகுதிகளால் அவர்கள் நாராயணரை திருப்திப்படுத்தினர். எனவே அவர்களை திருப்திப்படுத்துவதென்பது பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்தும் மறைமுகமான ஒரு வழியாகும். அதாவது பகவதம் 11:19-21 பகவான் கூறினார், என் பக்தர்களை வழிபடுவது நேரடியாக என்னை வழிபடுவதை விடச் சிறந்ததாகும். வர்ணரல்லாத முறையான முற்றிலும் பகவான் விஷ்ணுவின் வழிபாட்டினற்காகவே விஷ்ணு ஆராதன உள்ளது. வர்ணாசிரமசராவதா விஷ்ணு பரம்புமான் விஷ்ணூர் ஆராதையே. விஷ்ணு புராணத்துல கொடுத்துருக்குள்ள வாசிங்க. பரமபுருஷனான பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே வாழ்வின் முடிவான நோக்கமாகும். ஆனால் நாகரிகமடையாத மனிதரின் அல்லது உலோகவாதி வாழ்வின் நோக்கத்தை அறியவில்லை. நாதே விது. படிச்சு விடுங்க. அந்த எழுத்து எனக்கால அந்த பக்கத்துக்கு எழுத்தே இல்லாம விஷ்ணு. ஓகே, எனக்கு இல்ல இருந்து இந்த எழுத்துக்கள் இல்லையா, முற்பக்கம் அழிஞ்சிருக்கு. பகவதம் 7:5-31 ஒருவனது உண்மையான தன்னலம் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதில் தான் உள்ளது. பகவான் விஷ்ணுவும் திருப்திப்படுத்தாமல் பௌதிக ஏற்பாடுகளை கொண்டு மகிழ்வடைய முயல்வது, அதாவது ஹரி அர்த்தமானேன மகிழ்ச்சி அடைந்தவர்களுடைய தவறான வழியாகும். விஷ்ணுவே அனைவருக்கும் வேர் என்பதால் விஷ்ணுவை திருப்தி அடைந்தால் அனைவரும் திருப்தி அடைந்தவர் ஆகின்றனர். குறிப்பாக ஒருவரது குழந்தைகளும் குடும்ப அங்கத்தவரும் எல்லா விஷயங்களிலும் மகிழ்கின்றனர். நந்த மகாராஜன் தனது புத்தினம் குழந்தை மகிழ்வுடன் இருப்பதை காண விரும்பினார். அதுதான் அவரது நோக்கம். எனவே பகவான் விஷ்ணுவை அவர் திருப்திப்படுத்த விரும்பினார். பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கு கற்றறிந்த பிராமணர்கள், மகாதர்கள் மற்றும் சூதர்கள் போன்ற திருப்திப்படுத்துவது அவசியம். இவ்வாறாக சுற்றுப்பாதையில்
திருப்திப்பட வேண்டியவர் பகவான் விஷ்ணுவே ஆவர். ஹரே கிருஷ்ணா. எனக்கு இந்த புத்தகத்துல இந்த ஒரு சுலோகத்துக்கு தான் இந்த முன் எழுத்து எல்லாமே அப்படியே வெட்டுப்பட்டுடுது எனக்கு. அதுல இல்ல. நான் இந்த இது பாஜி கொண்டு வர இதுதான் இதானு இந்த கற்பனையில தான் கொண்டு வந்தேன். இதுல வேற துப்புரா தெரியாம போச்சு. ஓகே. இதுல என்ன சொல்லப்படுது? ஆராதனையிலேயே சிறந்தது விஷ்ணு ஆராதனை. விஷ்ணுவை தான் திருப்திப்படுத்த வேணும் என்று சொல்லப்படுது. அதைத்தான் பகவான் விஷ்ணுவை நாகரிகம் அடையாத மனிதன் அல்லது உலோகாத வாழ்வின் நோக்கத்தை அவன் அறியாம இருக்கிறான். அப்ப இதுல பகவானை திருப்திப்படுத்தினா எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேணும். அதுதான் நந்த மகாராஜா அதைத்தான் செய்கிறார். குழந்தையும் சுகமா இருக்க வேணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். குழந்தைக்கு மற்றவைக்கு தான தர்மம் கொடுக்குற என்னதுக்கு இந்த குழந்தை சந்தோஷமா இருக்கணும்ன்றதான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அங்க. ஓகே. இன்பம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 17. ரோகிணி ச மகாபாகா நந்த கோபினான் ஆனந்ததா பிரசரத் திவ்ய வியாசஸ்ர கண்டாபரண பூஜிதா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பெரும்பாக்கியசாலியும் பலதேவரின் தாயுமான ரோகிணி நந்த மகாராஜனாலும் யசோதையாலும் கௌரவிக்கப்பட்டாள். இவ்வாறாக அவளும் தன்னை அட்டிகை, மாலை மற்றும் பிற ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். விழாவில் விருந்தினர்களாக வந்திருந்த பெண்களை வரவேற்பதற்காக அவள் சுறுசுறுப்பாக இங்கும் அங்கும் நடமாடினாள். பொருளுரை. ஹரே கிருஷ்ணா. வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியும் அவளது மகன் பலதேவருடன் நந்த மகாராஜனின் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்தாள். தன் கணவன் கம்சனால் சிறைப்படுத்தப்பட்டு இருந்ததால் அவள் அவ்வளவு மகிழ்ச்சியுடன் வாழவில்லை. ஆனால் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மற்றும் நந்தோத்சவ விழாக்களில் ரோகிணியும் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பிய நந்த மகாராஜன் அவர்களுக்கும் ஆடம்பரமான ஆடை அணிகலன்களை அளித்தார். இவ்வாறாக அவளும் பெண் விருந்தாளிகளை வரவேற்பதில் சுறுசுறுப்பாக இருந்தாள். கிருஷ்ணரையும் பலராமனையும் சேர்ந்தாற்போர் வளர்க்கும் அவளது நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணத்தால் அவள் இங்கு பெரும் பாக்கியசாலி, அதாவது மகாபாக என்று விவரிக்கப்படுகிறாள். ஹரே கிருஷ்ணா. யார? ரோகிணி வந்து பலரவருடைய அம்மாவா இருக்கிறதானே. அப்ப வாசுதேவர் ஜெயில இருக்கிறதாலே அப்ப அவ வந்து கவலையா தான் இருப்பாதானே உண்மையில. ஆனா நந்த மகாராஜா அவவுக்கும் எல்லாமே வேண்டி கொடுத்து கிருஷ்ண ஜெயந்தி நந்தோற்சவ விழாக்கள்ல அவன் சுறுசுறுப்பா எல்லாரையும் வரவேற்று அங்க எல்லா நிகழ்ச்சியும் நடக்குன்னு சொல்லப்படுது. அதாலே அவ மகா பாக்கியசாலி என்று சொல்லப்படுது. 18 பாசிங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் சகோதரன் வசுதேவர் 2 ரோஹிணியும் தேவகியும். என்னண்டு பிள்ளைங்க தேவகிக்கு பிறந்தா கிருஷ்ணர், ரோஹிணி பிறந்ததான் பலதேவர். அதான் சகோதரன். ரோஹிணிக்கு எப்படி பிறந்தா? தேவகியின் வயத்துல இருந்து ரோஹிணிக்கு மாத்தப்படும், யோகமாயில மாத்தப்பட்டது அங்க. ஓகே. அங்கேயும் பிறந்தது கிருஷ்ணர் தான். ரோஹிணி பிறந்ததும் கிருஷ்ணர் தான். அவர் இந்த கிருஷ்ணர் இது பிருந்தாவன கிருஷ்ணர், வசுதேவ கிருஷ்ணர் தேவைக்கு பிறந்த இவ கேட்கறது பலராமரை பெரிய கேட்கிறார். ரோஹிணிக்கு பிறந்த அவ கேட்டது பலராமர கதை. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 18. ததாரப்ய நந்தஸ்ய விரஜ சம்ருதிமான் ஹரேர் நிவாசாத்ம குணை ரமாகிரீடம் அபூன் நிருப. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பரிச்சித் மகாராஜனே, நந்த மகாராஜனின் வீடு பரம புருஷருக்கும் அவரது உன்னத குணங்களுக்கும் நித்திய வசிப்பிடம் ஆகும். எனவே இயல்பாகவே அது எல்லா செல்வ சிறப்புகளையும் கொண்டிருந்தது. மேலும் அங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய நாளிலிருந்து அது அதிர்ஷ்ட தேவதையின் நீலைகளுக்குரிய இடமாயிற்று. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. லக்ஷ்மி சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தம்மகம் பஜாமி என்று பிரம்மசரித்தை சம்ஹிதையில், அதாவது 5:29 கூறுவது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வசிப்பிடம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அதிர்ஷ்ட தேவதைகளால் சேவிக்கப்படுகிறது. கிருஷ்ணர் வாழும் இடங்களிலெல்லாம் இயல்பாக அதிர்ஷ்ட தேவதையும் அவருடன் வாழ்கிறாள்.
அதிர்ஷ்ட தேவதைகளுக்கெல்லாம் தலைமையானவள் ஸ்ரீமதி ராதாராணி ஆவாள். எனவே பிரஜபூமியில் கிருஷ்ணர் தோன்றியது வெகு விரைவில் அதிர்ஷ்ட தேவதைகளின் தலைமையான ராதாராணியும் அங்க தோன்றப் போகிறாள் என்பதை சுட்டிக்காட்டியது. நந்த மகாராஜனின் வசிப்பிடம் ஏற்கனவே செல்வ சிறப்புடையதாக விளங்கியது. இப்போது கிருஷ்ணரின் தோட்டத்தால் எல்லா விஷயங்களிலும் அது மேலும் சிறப்புற்று விளங்கப் போகிறது. என்னண்டு அங்க அவர் பசுக்களை பராமரிக்கிறதால விவசாயம் செய்யறதால அங்க எல்லா விதமான எத்தனை லட்சம் பசு 9 லட்சம் பசு மற்றும் நந்தர் வீட்டை 9 லட்சம் பசு நிற்கிது நந்தர் வீட்டை எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் பார்க்கினேன். அப்போ அங்கே இருந்து பேருந்து கம்சனுக்கு வரிகள் கட்ட கொண்டு போகிறது. அப்போ என்ன காசு இல்லை, இந்த பால்கள் அரிசிகள் நெய்யல் அதுகள் தான் நாங்கள் போவோம். அப்போ அங்கே எல்லா அதிர்ஷ்டம் நிரம்பி இருக்குது. அப்போ கிருஷ்ணரே அங்கே வந்து பிறந்தா எப்படி இருக்கும்? கிருஷ்ணர் வந்து பிறக்கிறதுல அங்கே யார் வருவா? லட்சுமியோ அதே அங்கே இருப்பின செல்வ திருமகள் அங்கே இருப்பா. அப்போ அங்கே என்ன குறை வர போகுது? சுற்றுப்புறம் எல்லாமே செல்வ செழிப்போடு இருக்க போகுது அந்த இடம். ஓகே, 19 பாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 19. கோபான் கோகுல ரக்ஷாயாம் நிரூபிய மதுராம் கத நந்த கம்சஸ்ய வார்ஷிக்யம் கரம் தாதும் குருத்வக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார். அதன் பிறகு குரு வம்சத்தின் சிறந்த காவலரான பரீட்சித் மகாராஜனை கோகுலத்தை பாதுகாக்கும் பணிக்கு உள்ளூர் இடையர்களை நியமித்த நந்த மகாராஜன் கம்ச மன்னனுக்கு வருடாந்தர வரியை செலுத்துவதற்காக மதுராபுரிக்கு சென்றார். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. குழந்தைகள் கொல்லப்படும் விஷயம் நந்த மகாராஜனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது என்பதால் தமது குழந்தையை குறித்து அவர் மிகவும் அஞ்சினார். இவ்வாறாக தம் வீட்டையும் குழந்தையும் பாதுகாப்பதற்கு உள்ளூர் இடையர்களை அவர் நியமித்தார். வருடாந்திர வரியை செலுத்தவும் தமது குழந்தையின் நன்மைக்காக சில பரிசுகளை அளிப்பதற்காகவும் உடனே அவர் மதுராவுக்கு செல்ல விரும்பினார். குழந்தையின் பாதுகாப்பிற்காக அவர் பல்வேறு தேவர்களையும் பித்துக்களையும் வழிபட்டதுடன் அனைவரும் திருப்தி அடையும் வகையில் தான தர்மங்களையும் செய்தார். அதுபோலவே கம்சனுக்கு வருடாந்திர வரியை செலுத்துவதுடன் ஏதேனும் பரிசையும் அளிக்க விரும்பினார். இதனால் கம்சனும் திருப்தி அடைவான். தனது உன்னத குழந்தையான கிருஷ்ணரை எப்படி பாதுகாப்பது என்பதே அவரது ஒரே கவலையாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா. அப்ப அவர் அங்க கப்பம் கட்டுறதுக்கு வரி கட்டுறதுக்கு அங்க போறார். அவருக்கு தெரியா 10 நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தை எல்லாத்தையும் கொல்லாண்டு கம்சன் மந்திரி எல்லாம் ஆலோசனை கொடுத்துட்டார். இந்த இவர் போய் இப்ப குழந்தை பிறந்ததுக்காக பரிசு பொருட்களும் கொடுத்து இந்த வரியையும் அவர் கட்டிட்டு பாரத்துக்கு. ஆனா அவருக்கு மனதுக்கு பயம் இருக்குது. ஏன்னா அங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அதால மற்ற வளர்ந்த கோபியர்கள் இருக்குன்னு அவைகளை எல்லாரையும் பாதுகாப்புக்கு விட்டுட்டு தான் இங்க வாரார். இங்க வந்துதான் இப்ப வசுதேவரை சந்திக்க போறார். அப்ப வசுதேவர் தான் சொல்லுவார் கதியில திரும்பி போக சொல்லி. ஓகே, இன்பம் மாதாஜி. இன்பம் மாஜி வாஜிட்டா நிர்மலாமா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். ஸ்லோகம் 20. வசுதேவ உபக்ருத்ய பிராதரம் நந்தம் ஆகதம் ஞாத்வா தந்தகரம் ராஜேயோ அவமோஷனம் தத்தவமோஷனம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். தமது அன்பு சகோதரரும் நண்பருமான நந்த மகாராஜன் மதுராவிற்கு வந்திருப்பதையும் வரிகளை கட்டி முடிந்தது என்பதையும் கேள்விப்பட்ட வசுதேவர் நந்த மகாராஜனின் வசிப்பிடத்துக்கு சென்றார். பொருளுரை. ஸ்ரீ பிரபாதாக்கு ஜெய். வசுதேவரும் நந்த மகாராஜரும் மிகவும் அந்தரங்கமான தொடர்பு கொண்டிருந்ததால் அவர்கள் சகோதரர்களைப் போல் வாழ்ந்தனர். மேலும் ஸ்ரீபாத மத்வாச்சாரியார் குறிப்புகளிலிருந்து வசுதேவரும் நந்த மகாராஜனும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் என்று தெரிகிறது. வசுதேவரின் தந்தையான சூரசேனர் மணந்து கொண்ட ஒரு வைசிய பெண்ணுக்கு நந்த மகாராஜன் பிறந்தார். பிறகு நந்த மகாராஜன் கூட யசோதை என்னும் ஒரு வைசிய பெண்ணையே மனம் புரிந்தார். எனவே அவரது குடும்பம் ஒரு வைசிய குடும்பம் என்று புகழ் பெற்றது. மேலும் அவர்களது புத்திரர் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட கிருஷ்ணரும் வைசிய செயல்களையே மேற்கொண்டார். கிருஷிகோ ரஜ்ய வாணிஜ்யம் நிலத்தை உழுவதை பலராமர் பிரதிநிதிக்கின்றார். எனவே தம் கையில் ஒரு கலப்பையை அவர் எப்பொழுதும் வைத்திருக்கின்றார். ஆனால் பசுக்களை மேய்க்கும் கிருஷ்ணரோ தம் கையில் ஒரு புல்லாங்குழலை வைத்திருக்கின்றார். இவ்வாறாக கிருஷி ரஷ்ய மற்றும் கூர் ரஷ்ய ஆகியவற்றை இவ்விரு சகோதரர்களும் பிரதிநிதிக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா.
அடுத்தது வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 21. ஸ்ரீல பிரபாதா ஜெய். தம் திருஷ்டவா சகசோத்தாய ஹேத பிராணம் இவாகதம் பிரீத பிரயதமம் தோர்பியாம் வசி பிரேம பிஜ்வலக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. வசுதேவர் வந்திருப்பதை கேள்விப்பட்ட நந்த மகாராஜன் அன்பும் பாசமும் மேலிட்டவராய் தம் உயிரே திரும்பி வந்தது போல் மகிழ்ந்தார். திடீரென்று வசுதேவர் அங்கு நிற்பதைக் கண்ட அவர் எழுந்து ஓ, இருக்கரங்களாலும் அவரை தழுவிக்கொண்டார். இப்ப அவரெல்லாம் ஹோவலிக்கிட்ட வராங்க. இல்ல அப்புறம் வாசிக்கட்டும் பாருங்க. பொருளுரை ஸ்ரீல பிரபாதாக்கு. நந்த மகாராஜன் வசுதேவரை விட வயதில் மூத்தவர் என்பதால் அவரை தழுவிக்கொண்டார். வசுதேவரோ அவருக்கு நமஸ்காரம் செய்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப அடுத்த மாசிங்க இன்னும் 22. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 22. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். பூஜித சுகம் ஆசின விஸ்வானாமயம் ஆகுத பிரசக்தி ஸ்வாத்மஜயோர் இதம் ஆக விஷாம்பதே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரிச்சித்து மகாராஜனே, நந்த மகாராஜனால் இவ்வாறு கௌரவித்து வரவேற்கப்பட்ட வசுதேவர் அமைதியாக அமர்ந்து தமது இரு மகன்களிடமும் கொண்ட தீவிர அன்பின் காரணத்தால் அவர்களை பற்றி விசாரித்தார். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. இப்ப இவர் வந்துட்டாரண்டு. இப்ப நந்த மகாராஜா இப்ப மதுராக்கு அந்த வந்திருப்பதையும் மகாராஜா இல்ல அங்க ஹோவலிக்கிட்டார் வசுதேவர் எல்லாம் சந்திக்க. என்னண்டு வசுதேவர் இங்க வர்றார்? வேற இங்க வரையில குழம்பாதுங்க வரேன்னு சொல்றேன். இப்ப நந்த மகாராஜா மதுராக்கு வந்துட்டார். மதுராக்கு வந்து கம்சனுக்கு கப்பம் கட்டியாச்சு. வரியெல்லாம் கட்டி முடிச்ச கேள்விப்பட்டு வசுதேவர் வந்து மதுராவில தான் இருக்கிறார். ஆனா சிறையில இல்ல எல்லாமே அவிட்டு விட்டுட்டான் கம்சன். ஏனண்டா அவ ஜோகமாய சொல்லிட்டு போட்டாவல்லோ உன்னை கொல்ல வந்த வீரர் கண்டி இவர் மன்னிப்பு எல்லாம் கேட்டு அவைய சங்கிலி எல்லாம் அவிட்டு விட்டாச்சுது. அப்ப இவர் வந்துட்டார். நந்தர் மதுராக்கு வந்துட்டார் கப்பம் கட்ட. கட்டி முடிச்ச பிறகு வசுதேவர் அங்கான் இருக்கிறார். அவர் கேள்விப்பட்ட உண்ணம் அவர் என்ற வசிப்பிடத்துக்கு நந்த மகாராஜன் நின் வசிப்பிடத்துக்கு சென்றார். நந்த மகாராஜா மதுராவில தங்கி இருக்கிற இடத்துக்கு போறார். அப்ப வசுதேவர் நந்த மகாராஜன் மிகவும் அந்தரங்கமான தொடர்புல கொண்டிருந்தார் என்றும் அவர் சகோதரனை போல வாழ்ந்தனர் என்றும் அதுக்கு இவர் கொடுக்கிறார். ஸ்ரீ மத்வாச்சாரியார் கொடுக்குறாருண்டா இவ உண்ட விட்ட சௌரமா நந்தரும் வசுதேவரும். ஏனண்டா வசுதேவற்ற அப்பா சூரசேனர் ஒரு மணந்து கொண்ட ஒரு வசிய பெண்ணுக்கு நந்த மகாராஜா பிறந்தார். சூரசேனன் அவர் வந்து நாட்டியால ஒரு மனைவியல் வச்சிருப்பினார். சூரசேனரும் வசியர் இல்ல சத்திரியர். சத்திரியர் சூரசேனர் வசுதேவர் சத்திரியர். அதால தாய் வழிதான் இவைக்கு உறவு முறை. தகப்பன் உண்டு. இப்ப வாசுதேவருக்கும் நந்தருக்கும் தகப்பன் உண்டு. ஆனா தாய் வேற சிறியதா பெரியதா பிள்ளையால் மாதிரி உண்டு விட்ட சௌரங்கள் நாங்க சொல்லப்படுதாவே. அப்ப இவர் வந்து நந்தர் வந்து வைசிய தாக்கி பிறந்தா அவர் வைசியர் தானே. அதனால அவர் வைசியர் அங்க இருக்கிறார். வசுதேவர் சத்திரியரா இருக்கிறார். அவர் சத்திரிய தாக்கின் சத்திரிய தகப்பனுக்கும் பிறந்தவர். தகப்பன் 2 பேரும் அரசாள வேண்டியவர். அரசாள் வசுதேவர். ஆனா கம்சனால அவர் எல்லா பதவியும் பறிக்கப்பட்டது. பறிக்கப்பட்டிருக்கு. பாருங்க உக்ரசேன சூரசேன இதுக்கும் பறிச்சாச்சு. அங்க எல்லாத்தையுமே கம்சன் பறிச்சுட்டானாங்க. அப்ப அதால அவர் நாட்டை ஆள முடியாம இருக்கிறார் கம்சன் ஆதிக்கத்தாலே அங்க. அப்ப இதாலதான் இவ வசிய குடும்பம் என்று சொல்லி இவ நிலத்தை உழுவது பலராமர் பிரதிநிதிக்கும் சொல்லி நிலத்தை உழுவதை பலராமர் பிரதிநிதிக்கிறார். என்னன்னா பலராமர் கையில வச்சிருக்கிற ஆயுதம் என்ன வச்சிருப்பார்? கலப்பை வச்சிருப்பார் பலராமர் எப்பவுமே. அப்ப கிருஷ்ணரும் பலராமரும் இப்ப வசிய குடும்பத்திலே அங்க வசிய வேலை தான் பாக்கணும். விவசாயம் செய்வின பசுக்கிழமைக்கினே தானே அவை அங்க செய்யின. பலராமற்ற தோல்ல எப்பவுமே கலப்பை இருக்கும். இந்த அஸ்னாபுரத்தை கலப்பை அளவுழுத்தன்னு உங்களுக்கு அதை சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? வந்தது இதெல்லாம் படிச்ச நாங்கள என்னண்டா பகவான் இவர் வந்து துரியோதனன் தன் மகளுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்க கிருஷ்ணருக்கும் அறிவிச்சது தன்னுக்கு விட கல்யாணம் பிள்ளைக்கு நடக்க போகுதுண்டு. அப்போ அவை என்ற சாபில் வந்து பகவான் மகன் சாம்பன் என்ற மகன் வந்தது. சாம்பன் வந்து ஜம்பவாதியின் மகன். ஜம்பவாதி மகளை கட்டினா அதில் ஜம்பவாதின்னு சொல்கிற பகவானுடைய ருக்மணி சத்தியபாமா ஜம்பவாதி இவையெல்லாம் 3 முக்கியமான மனைவியல். அவருக்கு பிறந்தது கிருஷ்ணட்ட மகன். அப்போ கல்யாண வீட்டுக்கு வந்த வேலையை பார்க்காம துரியோதன பெண்ணையே கடத்தி கொண்டு சாம்பன் போட்டான்.
அப்போ இவற்ற கல்யாண வீட்டுக்கு இது நடந்து அங்கே சண்டையில் நடக்குது. பின்ன பலராமர் வாரார் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அஸ்தினாபுரம். வந்து தூரத்தில் தான் அவர் கொட்டகை போட்டு அவர் இருக்கிறார். துரியோதன வீட்டுக்கு போகவே இல்லை. துரியோதனன் என்ன செய்கிறான்? போய் பலராமருக்கு முன்னால கிருஷ்ணனை பற்றி எங்களுக்கு தெரியும். இந்த அவன் பிள்ளை எப்படி இருக்கும்? அவன் உலகத்து பொம்பளை எல்லாத்தையும் கடந்துதான் கிருஷ்ணன் வேலை. அப்ப சாம்பனும் இதைத்தானே செய்வான். இப்படி என்று கிருஷ்ணரை அவதூறு கதைக்க பலராமருக்கு கோபம் வந்துடுது. எடுத்தார் கலப்பைய அஸ்னாபுரத்தை அப்படியே இழுத்து கொண்டு போனாராம் கடலுக்கு விடுறதுக்கு. பேருந்து அங்க இருந்த பெரிய ஆச்சாரியர் அவைகளை எல்லாம் பீஸ்மர் தொட்டு அங்க இருக்குனதானே எல்லாருமே சமாதான பேச்சுவார்த்தையில போய்த்தான் அது விடுபட்டது. அதால அப்ப பலராமர் அஸ்னாபுரம் இழுத்த இடம் இருக்கு. அதை இழுத்ததாலே அஸ்னாபுரம் ஒரு கோணல் மாதிரியே இருக்குதாமாங்க. ஓ கடலுக்கு போனது அஸ்னாபுரத்தை கடலுக்கு கொண்ட விழுத்த போனவர் இழுத்து கொண்டு. நீங்க போனீங்களா? அஸ்னாபுரம் தான் நியூ டெல்லி. இப்ப அந்த அடையாளங்கள் போர் நடந்த இடம் எல்லாம் இருக்குது. நீர் இல்லை அங்க குருச்சேத்திரம் இருக்குது. எல்லாமே அந்த நீர் இல்லிக்க எல்லாம் அந்த டெல்லியில இறங்கி அங்கால போகணும். கொஞ்சம் தூரத்துக்குள்ள போனா 3 மணித்தியாலம் டிராவல் செய்து போனா குருச்சேத்திரம் டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும். ஆக்கள் பார்க்க எல்லாமே இருக்கு. அங்க எல்லா விதமும் இருக்கு. போனாங்க. எங்கட மூத்த மருமகன் ஹரியானா தானே. குருச்சேத்திரம் அவன் வீட்டுல இருந்து 2 மணித்தியாலம். அப்ப என்ன கல்யாண வீட்டுக்கு போய் அங்க அதில் போனாங்க. அப்போ அதால தான் இது பற்றி சொல்லப்படுது. ஓகே, இதில் வந்து அடுத்தது 21 இப்போ வாச்சனிங்களா என்ன? ஓகே, அப்போ வாசுதேவர் வந்திருப்பதை கேள்விப்பட்ட நந்தமகாராசன் அன்பும் பாசமும் மேலிட்டவர அப்படி இருக்கும். தன் உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கான் வாசுதேவர். நந்தர் வந்திருக்கிறத நந்தர் மகாராசன் அன்பிலும் பாசம் மேலிட்டு அங்க மகளினியாண்டு திடீரென்று வாசுதேவர் அங்க நிற்பதை கண்டு அவர் எழுந்து 2 கரங்களாலும் அவரை தழுவி கொள்றார் நந்தர். அப்ப நந்த மகாராசன் வாசுதேவரை விட வயதுல மூத்தவர் என்பதால் அவரை தழுவி கொண்டார் என்று சொல்லப்படுது. இளவியவரண்டா பாதத்துல ஒழுவினா இவர் மூத்தவரா இருக்கிறார் நந்த மகாராஜா மூத்தவரா இருக்கிறபடி அவர் தழுவிக்கொள்றது. அப்படித்தான் கிருஷ்ணர் வந்து பஞ்சபாண்டவர் 5 பேருக்கும் ஒவ்வொரு விதமான இதைத்தான் கொடுப்பார். இப்ப உதிஷ்ண மகாராஜா தழுவி கொள்வார். மகாராஜா மூத்தவர். இவர் நண்பர் அர்ஜுனன் நண்பர் கட்டியே பிடிச்சிடுவார். அப்படியே பீமனையும் உதிஷ்ண மகாராஜாவும் மூப்பு கிருஷ்ணருக்கு மூப்பண்டா வைக்க அந்த அதுக்கு தக்க மரியாதை கொடுப்பார். இவ அடுத்தவ தம்பியார குறைஞ்சவ பாதத்துல விழுந்து கும்பிடுவேன். அந்த வயதுக்கேற்ற இதுதான் நாங்க செய்வினேன். ஓகே, 3 பரிச்சனைகள். அப்ப பரிச்சித மகாராசனே நந்த மகாராசனால் இவ்வாறு கௌரவிக்க வரவேற்கப்பட்ட வசுதேவர் அமைதியாக அமர்ந்து தமது 2 மகன்களிடம் கொண்ட தீவிர அன்பின் காரணத்தால் அவர்களை பற்றி விசாரிக்கிறார். எப்படி கிருஷ்ண அது முதல் விசாரிக்கிறாரே தவிர அவர் யார் எங்க எப்படி என்றது வசுதேவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேனேன். அவரை பற்றி விசாரிச்சு கொண்டு அதை பற்றி நான் கதை வந்த அப்புறம் தான் அவை யாருன்றதை நந்தர்கனி சொல்லுகிறது. வாசுதேவர் எல்லாமே சொல்லி அங்க பிரச்சனை வரப்போகுது, கதியில திரும்பி போ, கோகுல அது திரும்பி போ, இங்க நிற்காத, கம்சனை இல்லை அட்டுழியம் செய்ய போறான்ன்றதை வாசுதேவர் நந்தர குணத்தை சொல்லிடுவார். அது பிறகு தான் அங்கே போறார். அதை முடிக்கிறேன். வாஞ்ச கல்பத்தரிசியா கிருபா சிந்து வசா பதிதானாம் பாவனோப்பியோ வஸ்னவோப்பியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா.